ஒரு ஊரில் ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் தனது பருத்தி காட்டில் விளையும் பஞ்சை நகரத்திற்கு கொண்டு சென்று பெரிய கடைகளுக்கு விற்று வந்தார். பஞ்சு மூட்டையை கொண்டு செல்வதற்கு ஒரு கழுதையும் வளர்த்து வந்தார். அதேபோல் வீட்டை காவல் காப்பதற்கு ஒரு நாயையும் வளர்த்து வந்தார். அந்த வியாபாரி தனது நாய் மற்றும் கழுதையை நன்கு கவனித்து வந்தார். 2 பேரிடமுமே அன்பாக இருப்பார். சரி ஜிம்மி, நான் நகரத்துக்கு கிளம்புறேன். இன்னைக்கு விளைஞ்ச பஞ்சை கொண்டு போய் கடைகளுக்கு போட்டுட்டு வந்துடுறேன். உனக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. அந்த வியாபாரியும் விட்டி என்ற கழுதையும் நகரத்துக்கு புறப்பட்டு சென்றனர். அந்த கழுதைக்கு நாயை கண்டால் சுத்தமாக பிடிக்காது. எப்பொழுதுமே அந்த கழுதை நாயை பார்த்து பொறாமைப்படும். ஏனென்றால் எஜமானருக்கு நாம் தான் அதிக வேலை செய்கிறோம். ஆனால் இந்த நாய் எந்த வேலையும் செய்யாமல் உட்கார்ந்த இடத்திலேயே சாப்பாடு கிடைத்து விடுகிறது. அது மட்டுமல்ல, நாம் எவ்வளவு வேலை செய்தாலும் நம்மை காட்டிலும் அந்த நாயைத்தான் எஜமானர் அன்போடு பார்த்து கொள்கிறார் என்ற கோபமும் அந்த கழுதைக்கு இருந்தது. ஒரு நாள் அந்த வியாபாரி வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்றிருந்தார். இதுதான் சமயம் என்று அந்த கழுதை நாயிடம் தன் கோபத்தை காட்டியது. ஏய் ஜிம்மி. என்ன விட்டி, சொல்லு. உனக்கு என்னப்பா ஜாலி? ஏன் விட்டி அப்படி சொல்ற? நான் எஜமானருக்காக எவ்வளோ வேலை செய்யறது தெரியுமா? இந்த வெயில்ல பெரிய மூட்டையை செமந்து நகரத்துக்கு கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆமா விட்டி, எனக்குமே உன்னை பார்க்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உனக்கு அப்படி இல்லையே. ஜாலியா இந்த மரத்தடி நிழல்ல நல்லா சாப்பிட்டு தூங்குறதா உனக்கு ஒரே வேலை. விட்டி அப்படியெல்லாம் சொல்லாத. விட்டி அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த வீட்டை காவல் காக்கிறதா என்னோட வேலை. என்ன பெரிய வேலை? ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலை செய்யறதெல்லாம் ஒரு வேலையா? விட்டி, உன்னோட வேலை கஷ்டம்தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காக நான் வேலை இல்லாம சும்மா இருக்கேன்னு மட்டும் சொல்லாத. ஜிம்மி, நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னோட வேலையை காட்டிலும் என்னோட வேலை தான் ரொம்ப கஷ்டமானது. நீ ஒரு நாளைக்காவது உன்னோட முதுகுல பெரிய மூட்டையை சுமந்து இந்த வெயில்ல வேர்க்க விறுவிற்க நடந்து வந்து பாரு. அப்பதான் என்னோட கஷ்டம் தெரியும். சரி விட்டி, என்னை விட நீ தான் இந்த வீட்டுக்கு அதிகமா உழைக்கிற, நான் ஒத்துக்கிறேன். போதுமா? அப்படிவா வலிக்கு, இப்பவாவது ஒத்துக்கிட்டே, அது போதும் எனக்கு. விட்டிக்கு தன்மேல் அளவுக்கு அதிகமாக கோபம் இருக்கிறது என்று ஜிம்மிக்கு அன்றுதான் புரிந்தது. அன்றிலிருந்து ஜிம்மி விட்டியுடன் பேசுவதை குறைத்து கொண்டது. இரவு நேரமானதும் விட்டி தூங்கச் சென்று விட்டது. அன்று வீட்டில் எஜமானர் இல்லாத காரணத்தினால் ஜிம்மி இரவு முழுதும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை அந்த வியாபாரியின் வீட்டு முன்பு ஒரே கூட்டம். அனைவரும் வியாபாரியிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த கழுதைக்கு அங்கு என்ன நடக்கிறதுன்றே தெரியவில்லை. இங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே புரியலையே. ஏன் நம்ம எஜமானர் வீட்டு முன்னாடி இவ்வளவு கூட்டம்? சரி, என்ன பேசிக்கிறாங்கன்னு பொறுமையா கேட்கலாம். ஐயா, நேத்து உங்க ஜிம்மி நம்ம தெருவுல இருக்க எல்லாரையுமே காப்பாத்திருச்சு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயா, நேத்து நம்ம தெருவுக்குள்ள ஒரு திருடன் புகுந்துட்டான். அவன் உங்க வீட்டு கதவை உடைக்கலான்னு உள்ள நுழையும் போது ஜிம்மி பாத்துருச்சு. ஆமாங்கய்யா, அது குறைச்ச குறையில பயந்துகிட்டு ஓடிட்டான். ஜிம்மியும் விடாம அவன் பின்னாடி துரத்திக்கிட்டே போச்சு. ஜிம்மி சத்தம் கேட்டதும் நாங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டோம். ஜிம்மி துரத்துல அந்த திருடன் தடுமாறி கீழே விழுந்துட்டான். நாங்கெல்லாம் வேகமா அவனை பிடிச்சு திருடங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஜிம்மி மட்டும் சரியான நேரத்துல அந்த திருடனை கண்டுபிடிக்கலனா அந்த திருடன் நம்ம தெருவில் இருக்க எல்லா வீட்லயும் திருடி இருப்பான். ஜிம்மி அந்த திருடனை துரத்தும் போது அந்த திருடன் ஜிம்மி மேல கல்லை விட்டு எரிஞ்சிட்டான். அந்த கல்லு ஜிம்மியோட காலில் பட்டு பயங்கரமா ரத்தம் வழிஞ்சிச்சு. தன்னோட காலில் ரத்தம் வந்தாலும் ஜிம்மி விடாம திருடனை துரத்துச்சு. அதனாலதான் அந்த திருட ஓட முடியாம மூச்சு வாங்கி கல் தடிக்கு கீழே விழுந்துட்டான். ஜிம்மிக்கு ரத்தம் வழியாம இருக்க அது காலில் கட்டு போட்டு விட்டுருக்கோம். என்னோட ஜிம்மியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஜிம்மி தூங்காம விடிய விடிய காவ காத்திருக்கான். காலில் தான் லேசான அடி, அதுக்கு கால் வலிக்கும்னு நினைக்கிறேன்.
ஜிம்மி கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல உன்னை ஆஸ்பத்திரி கூட்டு போயிடுறேன். நாங்க எல்லாரும் ஜிம்மிக்கு நன்றி சொல்றோம். ஜிம்மி மட்டும் இல்லைன்னா நம்ம தெருவுக்கு என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி ஜிம்மி. ஐயா, முதல்ல ஜிம்மியை ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, அப்புறமா ஜிம்மியை வந்து நாங்க பாக்குறோம். இதோ உடனே கிளம்புறேன். அந்த வியாபாரி உடனே ஜிம்மியை நகரத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கழுதைக்கு தலையே சுற்றியது. அட, இந்த ஜிம்மியை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோமே. நம்ம வீட்டை மட்டும் இல்ல, தெருவையே காப்பாத்திருக்கே. இன்னைக்கு காலையில ஜிம்மி எவ்வளவு மட்டமா பேசிட்டோம். ஜிம்மியோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேனே. பாவம் ஜிம்மி இந்த வீட்டை காக்கிறதுக்கு தன்னோட உயிரையே பணைய வைக்குதே. ஜிம்மியை ஒப்பிடும்போது நான் எவ்வளவு கீழே இருக்கேன். நான் எஜமானருக்காக பொதி மட்டும்தான் சுமக்கிறேன். ஆனா ஜிம்மி எஜமானருக்காக தான் உயிரையே தியாகம் பண்ண துணிஞ்சிருச்சே. ஜிம்மியோட மனசு எவ்வளோ உயரத்தில் இருக்கு. ஜிம்மி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்ததும் முதல் வேளை நான் அதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மறுநாள் காலை விட்டி குற்ற உணர்ச்சியுடன் ஜிம்மியை பார்த்து பேச ஆரம்பித்தது. ஜிம்மி, நீ ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் விட்டி. இப்ப கால்வலி எப்படி இருக்கு? இப்ப நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஜிம்மி, என்னை மன்னிச்சுடு. நேத்து உன்னோட மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நேத்து நான் இந்த வீட்டில் அதிகமாக வேலை செய்கிறதாகவும் நீ வேலையே செய்கிறதில்லன்னு சொல்லி உன் மனசை வேதனைப்படுத்திட்டேன். இப்போதான் புரியுது, நான் எஜமானருக்காக பொதி மட்டும்தான் சுமக்கிறேன். ஆனால் நீ எஜமானருக்காக உன் உயிரையே கொடுக்க தயாராக இருக்க. இந்த வீட்டில் நான் செய்கிற வேலை ரொம்ப சாதாரணமானது. ஆனால் நீ செய்கிற வேலை ரொம்ப மகத்தானது. நேத்து நீ ராத்திரி முழுதும் முழிச்சிருந்து இந்த வீட்டையும் நம்ம தெரு மக்களையும் காப்பாத்திட்ட. நேத்து இந்த தெருவில் குடியிருக்கிற எல்லாரும் உன்னை பாராட்டுறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். விட்டி, நீ ரொம்ப என்ன புகழாத. 2 பேர் செய்கிற வேலை மகத்தானது. உனக்கு தெரிஞ்ச வேலையை நீ செய்கிற, எனக்கு தெரிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன், அவ்வளவுதான். இவ்வளவு தன்மையாக பேசுகிற உன்னை போய் நான் காயப்படுத்திட்டேனே. பரவாயில்ல விட்டி, உன்னோட தப்பை உணர்ந்துக்கிட்டே, அதுவே போதும். ஜிம்மி, இனி எக்காரணத்தை கொண்டு உன் கூட நான் சண்டையே போட மாட்டேன். இன்னையிலிருந்து நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருப்போம். அன்றிலிருந்து ஜிம்மியும் விட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக வாழ்ந்து வந்தனர்.